ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு டெய்லி விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஹாஃப் டேலேருந்து தான் நான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ மத்தியானம் என்னோடய ஹஸ்பண்டோடு நான் கிளம்பிட்டேங்க. என்னோட அமரா பார்த்தீங்கன்னா எல்கேஜி தாங்க படிக்கிறா. ஸோ எப்படியும் அவளுக்கு 12:30க்கு ஸ்கூல் விட்டுரும். ஸோ நானும் இவரும் கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன். ஸோ எனக்கு வந்து இந்த பிரிட்ஜ் மேலே வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் நானும் இவரும் கிளம்பியாச்சுங்க. ஸோ ஸ்கூல் போய் ரீச் ஆனதுமே அவளை பிக்கப்பும் பண்ணியாச்சுங்க. ஸோ அவள் ரொம்ப ஹாப்பியாக எங்களை பார்த்தோன்னே கிளம்பி வருவாள் எப்போவுமே. ஸோ ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வருவாள் வீட்டுக்கு போகிறோன்ற சந்தோஷத்தில். வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே மத்தியானத்துக்கு சமைக்கணுங்க. இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் பிளான் பண்ணோம், மட்டன் பிரியாணி சமைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஸ்கூல்லேருந்து வந்த அப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ போன உடனே சமைக்கிற வேலை தாங்க. ஸோ நான் இன்றைக்கி 1 kg அளவுக்கு மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். ஸோ 1 kg மெஷர்மெண்ட் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதே தான் இன்றைக்கும் எடுத்திருக்கேங்க. ஸோ எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு 250 ml அளவுக்கு எண்ணெய், பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 1/2 kg அளவுக்கு வெங்காயம், அதோட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அரிசி வடிக்கிறதுக்காக தண்ணியை வச்சுட்டேங்க. ஸோ வச்ச உடனே சிம்மில் வச்சுருங்க. இன்றைக்கி மட்டன் பிரியாணி சமைக்கிறதுக்காக நெஞ்சுக்கறி தாங்க வாங்கிட்டு வந்தார். இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிற மட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ அரிசியும் பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது தான் வந்து அரிசியும் கழுவி வைக்கணும். ஸோ ரொம்ப நேரம் ஊறவும் கூடாது. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியனும் சூப்பராக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ஸோ நல்லா வாசம் வர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இது வீட்டு மிளகாய்த்தூள், அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. நான் கொத்தமல்லி புதினா கொஞ்சோண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த டைமில் நான் மட்டன் சேர்த்துட்டேன். அதோட உப்பும் சேர்த்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் சேர்த்தாச்சு. நல்லா புளிச்ச தயிர் சேர்த்துருக்கேங்க. ஸோ இது நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சம் மீடியமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ண உடனே நான் இதில் வந்து ஒரு 800 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க. ஸோ இப்போ வந்து மட்டன் நல்லா வேகணும். ஸோ மீடியமில் வச்சு ஒரு 20 minutes அளவுக்கு மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் புளிச்ச தயிர் சேர்த்ததால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலைங்க. நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நான் ரைத்தா செஞ்சுட்ருக்கேன். ரைத்தாக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆனியன் வந்து ஒரு 3 பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ அதோட வீட்டில் செஞ்ச இனிப்பு தயிர், அதில் கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லிங்க. ஸோ அதை நல்லா கையாலேயே பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கேரட் சேர்க்கலாம், வெள்ளரிக்காய் கூட சேர்த்துக்கலாங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ரைத்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ எடுத்து சைடில் வச்சாச்சுங்க. இது பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எண்ணெய் சூப்பராக திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு 20 minutes வேக விட்டுருங்க. மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% அளவுக்கு நல்லா வேகணும். ஸோ அது வெந்த உடனே சிம்மில் வச்சுட்டு இந்த சைடு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ இது நல்லா தண்ணி கொதித்த உடனே உப்பு சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துருங்க. அரிசி சேர்த்து நான் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் தாங்க நான் வந்து குக் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து மசாலாவில் அரிசி சேர்க்க போகிறோம். ஸோ தம் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு தவா வச்சுட்டேன். ஸோ ஒரு பழைய தவாவாக இருந்தால் தம்க்கு வச்சுக்கோங்க. மசாலாவை தூக்கி தவா மேலே வச்சுட்டேங்க. மசாலா பார்த்தீங்களா பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளில் வந்த கலர் தாங்க. ஸோ எண்ணெய் திரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமில் காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம் எல்லாமே. ஸோ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் வடித்த வந்து அரிசியை வந்து சேர்த்துக்க போகிறேங்க. இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா மேலாப்பில் பரப்பி விட்டுடலாம். நான் கீழே மசாலாலேருந்து மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ரைஸ் வந்து உள்ளே இறங்குங்க. மேலே இருக்கிற எண்ணெயில் தாங்க ரைஸ் நல்லா பரப்பி விட்டுருக்கேன். ஸோ இந்த டைமில் கீ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் சேர்க்கல. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு தம் கொடுக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே வந்து வடித்த கஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 minutes அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் ஒரு 20 minutes அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடிங்க. ஸோ பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோட பையனை கூப்பிட வந்துட்டோங்க. என்னோட பையன் பாருங்கள் வந்த உடனே எங்கே உட்காந்துருக்கான் பாருங்கள். இது எதுக்கு தெரியுமாங்க? ஸோ நீங்களே பாருங்கள் எதுக்குன்ட்டு. இந்த அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு இந்த அப்பாவும் பிள்ளையும் பண்ணுற அட்ராசிட்டி ரொம்ப ஜாஸ்திங்க. இதில் நான் வேறு பின்னாடி உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும் வண்டி ஓட்டுறாங்க பாருங்கள். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த சைடில் வந்து பிரேக்கை பேலன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த ரேஸ் பண்ணுற விஷயம் மட்டும் அவன்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அவன் ரொம்ப சந்தோஷமாக அதை செய்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. வந்த உடனே சுட சுட சாப்பாடுக்கு வந்துட்டேங்க. ஸோ என்ன வாசங்க அப்பா,
பிரியாணி அல்டிமேட்டுங்க. ஸோ ஹைதராபாத் பிரியாணி லெவலுக்கு இருந்ததுங்க. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு. அப்படியே எடுத்து அரிசி போடும்போது பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. அதோட ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க, அரிசி உடையவே இல்லைங்க. ரைஸ் எப்போவுமே மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் மிக்ஸ் பண்ணணுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீட்டும் குறையாது, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். மசாலா எல்லா ரைஸோடு மிக்ஸ் ஆகி வரும். ஸோ கறியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்ததுங்க. ஸோ நான் பிரியாணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பிரியாணி ரொம்ப டேஸ்டி. எத்தனை வாட்டி செஞ்சாலும் பிரியாணி தாங்க. அந்த வாசம் நமக்கு வரும்போதே அப்படியே சாப்பிட தோணுங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு அப்படி தாங்க இருந்தது. ஸோ அதனால் நான் பக்கத்துலேயே உட்காந்துட்டேன். ஸோ பிரியாணி தேக்ஷா பக்கத்துலேயும் ரைத்தாவையும் பக்கத்தில் வச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு கறி, சாப்பிட டெம்ப்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பிரியாணி. அப்பா செம்மையாக இருந்தது. ஸோ பிரியாணி தாங்க. அதை அடிச்சுக்க எதுவுமே ஈக்குவல் கிடையவே கிடையாது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட்டு இன்றைக்கி லஞ்சு சூப்பராகவே போச்சுங்க. அவ்வளோதாங்க. ஸோ இதோட என்னோடய விலாகை முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.